அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு கரன்சி ஃபுல்லாக. இது ஒரு புதுசாக ஒரு விதமாக பதிவு போடுறேன். அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எனக்கு அது செட் ஆகுமா செட் ஆகலையாங்கிறத பார்க்குறேன். இது சுப்பாராவ் கையெழுத்து போட்டது. வருஷம் 2013. ஒரு 10 தாள் யூஎன்சி வச்சுருக்கேன். 10 தாள் ஏ இன்செட்டு 7cc ப்ரீஃபிக்ஸு 709 201 ஆரம்பிக்கும். 202 203 204 205 206 207 208 209 210. இது ஒரு 10 தாள் ஃபுல்லாக யூஎன்சி. இது ஒரு தாள் 150 ரூபா. இந்த பதிவு செட் ஆகாதுன்னு நினைக்கேன். ஒரு புது மாதிரியாக ஒன்று போடணும்னு பார்த்தா அது கரன்சி எல்லாம் யூஎன்சி எல்லாம் பறக்குது. ஒரு கரன்சி 150 ரூபா. இது சுப்பாராவ் தான். யூஎன்சி REQL இன்செட்டு 473 850 850 849 848 847 846 845 844 843 842 841. அதில் ஒரு 10 தாள். ஒரு தாள் 80 ரூபா. இது சக்கரா நோட். பிமல் ஜாலன் சி இன்செட்டு 13G ப்ரீஃபிக்ஸு 351 961. அது அப்படி சொல்லாமல் 35 1961 1962 1963 1964 1965 1966 1967 1968 1968 கரெக்டு தானே? 66 67 68 69 70 10 தாள் 20 ரூபீஸில். இது ஒரு 20 ரூபீஸு. இது 10லேயுமே 786 இருக்கும். 10 தாள்லேயுமே 786 இருக்கும். இது ஒரு தாள் 100 ரூபா. இந்த 10லேயும் 786 இருக்கா? இது ஒரு தாள் 50 ரூபா. இதில் 10 தாள் இருக்குது. வருஷப்புறாக இருக்கும், என்ன வேண்டாம். இது ஒரு 20 ரூபா தாள். எல்லாமே 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். 830 921 ரகுராம்ஜி ராஜன் 10 தாள். ஒரு தாள் 45 ரூபா. இதில் 10 தாள் இருக்கும். என்ன 10 தாள்? வெங்கட்ரமணன் 10 தாள் இருக்கும். இதில் வருஷப்புறாக இருக்கும். 33 35 அவ்வளோதான். 10 தாள் இருக்கும். ஒரு தாள் 90 ரூபா. இதில் ஒரு 10 தாள் இருக்கும். மன்மோகன் சிங்கி. இது ஒரு தாள் 100 ரூபா. யூஎன்சிங்கிறதுல நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். முனைகளவும் சந்தேகப்பட வேண்டாம். அதுக்கடுத்து RN மல்ஹோத்ரா 10 தாள். இது ஒரு தாள் 80 ரூபா. இந்த தடவை தான் 80 ரூபா. நான் அடுத்த மாதம் போட்டால் 90 ரூபாயிரும். இப்போவே விலை கூட்டிட்டாங்க. IJ படேல் நிறையா இருக்குது. 2 10 இருக்குதுன்னு நினைக்கிறேன். IJ படேல் 10 தாள். ஒரு தாள் 130 ரூபா. வருஷக்காக இருக்கும், நோ டவுட்டு. 16க்கு 16 வரும் இதில். அதுக்கடுத்து மன்மோகன் சிங். அது RN மல்ஹோத்ரா. இது 10 தாள் இருக்கும். ஒரு தாள் 80 ரூபா. 80 ரூபாய்க்கு இப்போ கொடுக்க முடியாது. தவறுதலாக தான் ரேட்டு சொல்லிட்டேன் 80 ரூபான்னு. அது கெட்டு இப்போ 9500 ஆகி போச்சு. இல்லைனா 110 ரூபா. அது RN மல்ஹோத்ரா ஒரு தாள் 110 ரூபா. சி ரெங்கராஜன். இது ஒரு தாள் 45 ரூபா. 10 தாள் இருக்கும்.
இது பிமல் ஜாலன். இதில் 10 தாள் இருக்கும். 30 36. இது ஒரு தாள் 30 ரூபா. இது ரெட்டி, ஒய்வி ரெட்டி, ரேர் கவர்னரு, ரேர் கரன்சி, யூஎன்சி. 10 தாள் இருக்கும். ஒரு தாள் 60 ரூபா. $07 அது இல்லைன்னு சொல்லி அதில் 2 செட்டு வச்சுருக்கேன். 20மே வருஷத்தான் இருக்கும். ஒரே ரேட்டு தான். இதில் 786 போட்டு 10 தாள் இருக்கும். இது ஒரு தாள் 40 ரூபா. இது உர்ஜித் படேல். இதிலே சக்திகாந்த் தாஸ், முகர்ஜிலாம் இருக்குது. பண்டல் பண்டலாக இருக்குன்னு உடைக்கலை. இது எல்லாம் ஒரு 10 தாளாக ஒரு செட்டு. இது எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வசதி இருந்தால் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலெக்ஷன் கிடைக்கணும், நல்ல யூஎன்சியாக கிடைக்கணும். அப்படிங்கிற சமயம் ரேட்டு வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் பெரிய அளவெல்லாம் கூட வைக்க முடியாது, விற்க முடியாது, ரொம்ப குறைச்சும் கொடுக்க முடியாது. இதனுடைய ரிஸ்க்கையும் நீங்கள் வந்து மனசில் வச்சு பார்க்கணும். ஏற்கனவே போட்ட அந்த இதெல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இன்னொரு நண்பர் வந்து அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குனாரு. ஒரு ஆள் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல சார், கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கடினமான கலெக்ஷன் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அதிகமாகலாம் இருக்காது. இப்போ இந்த இதெல்லாம் ஒரு 150 ரூபா சொல்லியிருக்கேன் ஒரு தாள். இதை நான் வாங்கி 10 வருஷம் இருக்கும். ஒரு கட்டு வாங்கி 10,000 வச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் வட்டி விட்டாலும் மாதம் ஒரு 100 ரூபானா 10 வருஷம்னா அதுக்கு 1000 சேர்த்து போச்சு. செலவழிக்காமல் அவ்வளோ பத்திரமா சேர்த்து வைக்கணும். வருஷத்தை சொல்லட்டுமா இதை? அவ்வளோ பழமையான கரன்சிகளை வாங்கி சும்மா பத்திரம் பண்ணி வைக்கணும். 2013 வருஷத்துக்கு முந்தி உள்ள கரன்சிங்க. செலவழிக்கிறாமல் கட்டுப்பாட்டோடு இருந்து எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இதிலிருந்து எடுக்காமல் அப்படியே சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வருடங்கள் கூட ஒரு 10 ரூபா 5 ரூபா அவ்வளோதான் நிறைய ரொம்ப கூடாது. அதுவும் சில சமயம் வேலையை மறந்துடுவோம். அப்புறம் நெட்டில் போய் பார்ப்போம், நம்ம என்ன விலைக்கு வாங்கணும்னு சொல்லி டைரியெல்லாம் திருப்பி பார்ப்போம். இதில் உங்களுக்கு எந்த செட்டு வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இது எல்லாம் வேணுமா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 10 ரூபாயிலேருந்து ஒரு போட் கலெக்ஷன் போட்டேன் காலையில். அது போக பீக்கா கலெக்ஷன் ஒன்று தேர்ந்தெடுத்தேன். அதையும் சொல்லிடுறேன். இதுலேயே மன்மோகன் சிங் ஒன்று இருக்குது வருங்க. இதில் 10 தாள் எடுத்து வச்சுருக்கேன். 21 22 ஆரம்பிச்சு. இது ஒரு தாள் வந்து 170 ரூபா. மன்மோகன் சிங்கி காஸ்ட்லி ரேட்டு. ஒரு பண்டல் கிடைக்க மாட்டேங்குது. பண்டலாக வாங்கி உடச்சி விற்றா நமக்கு நஷ்டம்தான் வரும். மன்மோகன் சிங்கி 10 தாள் இருக்கும். இது 21 எல்லாம் கரெக்டாக இருக்கும். 621 622 23 24 எல்லாமே. ஒரு தாள் 170 ரூபா. 10 ரூபா குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்னென்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். இது கையோடு சொல்லிடுறேன், தனி பதிவு போட முடியாது. இது வந்து ஜெகநாதன். ஒரு தாள் 300 ரூபா. இப்போ நான் ஏன்ட்ட வாங்கினா 400 ரூபா. வெரி ரேரு. இது கிடைக்க மாட்டேங்குது இந்த தாள். இது வந்து யூஎன்சி கிடையாது. ஆனால் குட் கண்டிஷன், எந்த விதமான ரிமார்க்கபிளும் கிடையாது இதில். இது கொஞ்சம் காஸ்ட்லி ரேட். ஒரு தாள் 300 ரூபா நான் கொடுக்கேன். நான் வாங்கினது 300 ரூபா தான். அதுக்கு மேலே இதை சொல்கிறதுக்கு நமக்கே மனசு வர மாட்டேங்குது. அதனால் இது 300 ரூபா ஒரு தாள். அதுக்கடுத்து நரசிம்மன் 250 ரூபா ஒரு தாள். 866888 ஃபேன்சி நம்பரு. உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க. நான் என்ன விலை சொல்லணுமோ சொல்லுதேலாம் நான் அந்த விலைக்கு வாங்கிக்கிறேன். வெரி ரேர். மன்மோகன் சிங் 160. ஆர்என் மல்ஹோத்ரா 110. ஐஜி படேல் 130. ரெட்டி 60 ரூபா. ரகுராம்ஜி ராஜன் 35 ரூபா. 2800 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒரு 6 ரூபா 7 ரூபா இருக்கும் அந்த தாள் விற்றா. 3008 பிமல் ஜாலன் 35 ரூபா. வெங்கட ரமணன் சாலிமார் கார்டன் 45 ரூபா. சி ரெங்கராஜன் 45 ரூபா. 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ 5 ரூபா கூட. இது யார்? சஞ்சய் மல்ஹோத்ரா 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுத்தா போதும்.
உர்ஜித் படேல் 10 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுத்தாலே போதும். சக்திகாந்த் தாஸ் 10 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுத்தாலே போதும். சுப்பாராவ் 4, 5, 6, 7, 8 எல்லாம் கலந்துருக்கு. 9 வருஷம் 2010 ஒரு 30 ரூபா எடுத்தால் போதும். அவ்வளோதான். வணக்கம், வாழ்த்துக்கள். இதெல்லாம் பீக்காக்கு அண்டு ஷாலிமார் கார்டன், அதுக்கப்புறம் காந்தி போட்டது. அதுக்கு முந்தி இந்த இதுக்கு என்ன பேருன்னு தெரியலையே, சுப்பாராவ் கரன்சிக்கு புலி படம் போட்டது. எல்லாத்துக்கும் ரேட்டு சொல்லிட்டேன். இது ஒரு செட்டு, அவ்வளோதான். இதில் என்னென்னா இன்னும் ஒரு தாள் இருக்குது. இந்த தாளை எங்கே, இதில் வெங்கடரமணன் படம் போட்டது ஒரு 10 தாள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தாள் 40 ரூபா. இதோட சேர்த்து வைக்கணும். இது ஒரு 786 கரன்சி, 60 ரூபா ஒரு தாள். இதில் எம்கே காந்தி போட்ட ஒரு 10 ரூபா தாள் உண்டு. ஜெகநாதன், நரசிம்மன், மன்மோகன், ஆர்என் மல்ஹோத்ரா, அதை சேர்த்து கையோடு சொல்லியிருந்தேன். எங்கிட்ட எடுத்து வச்சுருக்கோம்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு புரியல. இதில் இன்னொன்று வேறு வச்சுருந்தேன். இது 20 ரூபாய் வந்து வருதா? ₹10 ஆல்பத்திலேயே மயில் தாளுக்கு அடுத்து சி ரெங்கராஜன் கையெழுத்து போட்டது. காந்தி படமும் போட்டிருக்கணும். இந்த எடுத்துட்டேன். நான் முதல்ல ஒன்று எடுத்து அதை எங்கிட்ட வச்சுட்டேன், காணும். அதை அதில் நான் வச்சுருக்கேன். எத்தனை தாள் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு தாள் வச்சுருக்கேன். அதெல்லாம் வேறு கவர்னர். இது ஒரு தாள் கிடைக்கிறதே பெரிய அதிசயம். ஆனால் இதில் ஒரு பண்டல் வச்சுருக்கேன், அது வேணுமாங்க வாங்கிக்கோங்க. இது வந்து சி ரெங்கராஜன் ஒரு ரேர் கரன்சி, ஒரு தாள் 300 ரூபா. இதில் என்னென்னா மற்ற தாளில் வந்து மகாத்மா காந்தின்னு எழுதியிருக்கும், இதில் வந்து எம்கே காந்தி அப்படின்னு எழுதியிருக்கும். இதை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இதில் மகாத்மா காந்தின்னு எழுதியிருக்கா, இதில் எம்கே காந்தின்னு எழுதியிருக்கும். இது கொஞ்சம் ரேரு. ஒரு பண்டல் வச்சுருக்கிறேன். குறைஞ்சது 25,000த்துக்கு குறையாமல் கொடுப்பேன். ஆக்சுவல் ரேட் வந்து அது 45,000 50,000 பிரிச்சது. இது வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதில் யூஎன்சி என்கிட்ட கிடைக்கல. ஒன்று இதை விட குட் கண்டிஷனாக எடுத்து வச்சேன், அது எங்கிட்ட கீழே கிடக்கு, அதை பார்த்து எடுத்து வச்சுட்றேன். எம்கே காந்தி கொஞ்சம் ரேர் கரன்சி, ஒரு தாள் 300 ரூபா. இதையும் சேர்த்து இதில் வைக்கிறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க, வேண்டாம்லாம் தூர எடுத்துடுறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.